வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை. இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை. 2026 மார்ச் மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதி காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. நாளை மார்ச் 4, 5 தேதிகளில் அதே வழியில் தொடர்ந்து வங்கக்கடலில் உயரழுத்தம் நிலை கொண்டுள்ளது. இந்த உயரழுத்தம் தொடர்ந்து நீடிக்க வாய்ப்புள்ளது. நிகழ்வு நெருங்கி வரும்பொழுது உயரழுத்தம், அதாவது குளிர் சற்று விலகி இருக்கும். நிகழ்வு கடந்த பிறகு தொடர்ந்து குளிர் இருக்க வாய்ப்புள்ளது இலங்கையை பொறுத்தவரை. இன்று பெரும்பாலான இடங்களில் அதிகாலை நேரங்களில் குளிர் இருந்தாலும் பகல் நேரங்களில் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். அதே வேளையில் இன்று ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று பெரும்பாலும் முல்லைத்தீவு, திரிகோணமலை, தம்புள்ளை, வவுனியா, அனுராதபுரம், தலைமன்னார், புத்தளம், கிளிநொச்சி தெற்கு பகுதி இந்த இடங்களுக்கு மட்டுமே இன்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மற்ற இடங்களில் பெரும்பாலும் ஒதுக்கவே வாய்ப்புள்ளது. அதே வேளையில் இன்று மற்ற இடங்களை பொறுத்தவரை ஓரிரு வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். வட யாழ்ப்பாணம், பருத்தித்துறை இந்த இடங்கள்லாம் மேகம் சூழ்ந்து காணப்பட்டால் மேகங்களுக்கு இடையே வெயிலும் இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் இன்றை விட நாளை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, அனுராதபுரம், திரிகோணமலை, தம்புள்ளை, தலைமன்னார், புத்தளம் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் மார்ச் 5ஆம் தேதி மழையின் தீவிரம் குறைந்துவிடும். பெரும்பாலும் தம்புள்ளைக்கு தெற்கு பகுதி ஓரிரு இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலான இடங்களில் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். இரவு நேரங்களில் குளிர், பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 6, 7, 8 என்று அடுத்த நாட்களில் தொடர்ந்து வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். இரவு நேரங்களில் குளிர் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. மழை என்பது பெரும்பாலும் தெற்கு பகுதி, தம்புள்ளைக்கு தெற்கு பகுதி மட்டுமே இரு இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் மார்ச் 8ஆம் தேதி சுமத்ராவுக்கு ஒரு காற்று சுழற்சி வர இருக்குது. அந்த நிகழ்வு முன்னேறி வந்து மார்ச் 10ஆம் தேதி முதல் மழை பொழிவு அதிகரிக்கும் இலங்கையை பொறுத்தவரை. அதுவரை மார்ச் 5ஆம் தேதியிலிருந்து மார்ச் 9ஆம் தேதி வரை பெரும்பாலும் தம்புளைக்கு தெற்கு பகுதி மட்டுமே இரு இடங்களில் மட்டுமே ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவும் லேசான முதல் மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 10ஆம் தேதி முதல் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும். மார்ச் 10ஆம் தேதி யாழ்ப்பாணம் தொடங்கி அம்பாறை வரை உள்ள கடல் ஓரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் உள்பகுதியிலும் அங்கே சற்று கூடுதலான பரப்பில் கடலோர மாகாணங்கள், அதனை ஒட்டியுள்ள உள் மாகாணங்களுக்கு பரப்பில் கூடுதலாகவும், மேற்கு மாகாணங்கள், மத்திய மாகாணங்களுக்கு அங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும். மார்ச் 10ஆம் தேதி. மார்ச் 11ஆம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்கும். ஆனால் லேசான மிதமான மழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 11, 12 சற்று கூடுதலான பரப்பில் அங்கே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மார்ச் 13ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக காற்று சுழற்சி விலகிவிடும் என்பதால் ஓரிரு இடங்கள் மட்டுமே தொடர்ந்து மழை நீடிக்க வாய்ப்புள்ளது. தெற்கு மாகாணங்களை பொறுத்தவரை ஈர்க்காற்று இணைவின் காரணமாக மார்ச் 13, 14, 15 தேதியில் தொடர்ந்து தெற்கு மாகாணங்களில் அங்கே மழை இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வட மாகாணங்களுக்கு தொடர்ந்து மீண்டும் குளிர் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களை பொறுத்தவரை இலங்கையை பொறுத்தவரை பெரிய அளவில் ஒரு தீவிர மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பில்லை. அதுவும் இன்று மார்ச் 3ஆம் தேதி ஓரிரு இடங்கள், மார்ச் 4ஆம் தேதி ஓரிரு இடங்கள் வட மாகாணங்களுக்கு மட்டுமே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பது. மார்ச் 5ஆம் தேதி முதல் மார்ச் 9ஆம் தேதி வரை தம்புளைக்கு தெற்குள்ள மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும். அதற்கு வடக்குள்ள மாகாணங்களுக்கு இரவு நேரங்கள் குளிர், பகல் நேரங்கள் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் தெற்கு மாகாணங்களுக்கும் இரவு நேரங்கள் குளிர் இருந்தாலும் மாலை இரவு நேரங்களில் மட்டுமே மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவும் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே. மார்ச் 9ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும். மார்ச் 10, 11, 12 தேதிகளில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தாலும் மார்ச் 13ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக மழையின் தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. வெயிலும் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது வரும் நாட்களை பொறுத்தவரை. மார்ச் 12ஆம் தேதிக்கு பிறகு தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். அதே வழியில் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வரும் நாட்கள் சாதகமான சூழலாக அமையும். இப்போதைக்கு வங்கக்கடலில் தீவிர நிகழ்வு உருவாக வாய்ப்பில்லை. இப்போதைக்கு இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் இருக்கும் காற்று சுழற்சி ஒரு வளிமண்டல சுழற்சியாகவோ காற்று சுழற்சியாகவோ மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இந்த நிகழ்வு தீவிரமடைய வாய்ப்பில்லை. அதே வழி மார்ச் 8ஆம் தேதி வரும் நிகழ்வும் காற்று சுழற்சியாகவே மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்பில்லை. மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலும் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து
வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.